ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராகுவை பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் இந்த பதிவில் நம்ம ராகுவோட தன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரகங்களில் சுப கிரகங்கள், பாவ கிரகங்கள் அப்படின்னு 2 வகை கிரகங்கள் இருக்குது இல்லைங்களா? அதாவது குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன் இதெல்லாம் சுப கிரகங்கள்னும், சனி, ராகு, கேது, செவ்வாய், சூரியன் இதெல்லாம் பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எதுவுமே கிடையாதுங்க. எல்லா கிரகங்களும் எல்லா வேலைகளுமே செய்யுமோ தவிர குறிப்பிட்ட சில கிரகங்கள் சுபர்னும் குறிப்பிட்ட சில கிரகங்களை பாவர் அப்படின்னு நம்ம எடுத்து வைக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இந்த ராகு கேதுக்கள் அவங்க வேலையை மட்டும்தான் அவங்க செய்வாங்களோ தவிர இந்த ராகு கேதுக்கள் எதுக்குமே காரகம் ஆகாதுங்க. இப்போ உங்களுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அதுக்கு காரகர் சனியும் அந்த தசாபுத்தி காலமும் தான். அந்த தசாபுத்தியில் ராகுவோட தசையோ கேதுவோட தசையோ வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இந்த ராகு தசை கேது தசை இல்லாமல் செவ்வாய் தசை வந்தாலும் சரி, குரு தசை வந்தாலும் சரி, சுக்கிர புத்தி வந்தாலும் சரி, இல்லை நல்ல புதன் அந்தரம் வந்தால் கூட சரி, அந்த ஆக்சிடென்ட் நடக்க தான் செய்யும். உங்களுக்கு அது நடக்கணும்னு விதி இருந்து அந்த கிரகம் அதை நடத்தி வைக்கணும்னு விதி இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் அது நடக்க தான் செய்யும். அது சுப கிரகங்கள் தானே, அது அப்படியெல்லாம் மரணத்தை கொடுத்துறாது அப்படின்னெல்லாம் சொல்லவே முடியாது. அதே போல் ஒரு திருமணம், குழந்தை பிறப்பு, ஒரு வீடு புதுமனை புகு விழா, காது குத்து, அந்த மாதிரி நல்ல விசேஷங்களும் ராகு தசை, கேது புத்தி, சனி அந்தரம், அந்த மாதிரி நீங்கள் பாவ கிரகங்கள் நினச்சிட்ருக்க கிரகங்களுடைய வேலைகள்லையும் இது எல்லாமே நடக்கும். அப்போது இந்த நல்ல விஷயங்களையெல்லாம் செஞ்சு வைக்கிறவங்க அப்போ சுபர் தானே. அப்போ நம்ம எப்படி அவரை பாவர்னு சொல்ல முடியும்? அது மாதிரி ஒரு ஜாதகத்தில் அந்தந்த கிரகங்கள் என்ன இது வாங்கிட்டு வந்திருக்கோ அந்த வேலையை தான் அந்த கிரகங்கள் செய்யுமோ தவிர குறிப்பிட்ட சுபர் பாவர் அப்படின்னு கிடையாதுங்க. அதனால் ராகு எந்த விதத்துலேயும் பாவர் கிடையவே கிடையாது. அவர் உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் பண்ண மாட்டார். ஓகேங்களா? தசாபுத்தி காலங்களில் நீங்கள் வாங்கிக்கிட்டு வந்த கர்ம பலன் படி ராகுவும் கேதுவும் உங்களுக்கு ஏதாவது செய்யுமோ தவிர அந்த கிரகங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த இதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போது இது வச்சுட்டு நான் உங்களுக்கு இந்த தன்மைகள் சொல்கிறேன், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ராகு உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப நல்ல தன்மையோடு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்குங்க. ஆனால் ராகுவோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பற்றி அவங்களே பெருமை பேசிக்கிறது, அப்புறம் அவங்க செய்கிறது தான் கரெக்டு அப்படின்னு பேசுவாங்க. அதுக்கப்புறம் அந்த போதை வழக்கங்கள்லாம் இருக்கும். அப்புறம் எந்த விஷயத்தையானாலும் பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு 40 லட்ச ரூபாய் ஆகும் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற மனைவி கணவர் 40 லட்ச ரூபாய்க்கு ஒரு எஸ்டிமேட் போட்டு வீடு கட்டலான்னு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்க மனைவி இப்போது ராகு நல்ல தன்மையோடு இருந்து அதோட தசையோ புத்தியோ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த அம்மா அந்த வீட்டை அழகுபடுத்துறதுக்காகவும் சூப்பராக காட்டுறதுக்காகவும் ஒரு 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபாய் செலவை எச்சா இழுத்து விடுவாங்க. ஓகேங்களா? இப்போது ஒரு 40 லட்ச ரூபா பட்ஜெட் போட்டு வீடு கட்ட நினச்ச கணவருக்கு ஒரு 15 லட்ச ரூபா ஜாஸ்தியாகி அந்த பட்ஜெட் 55 லட்ச ரூபாயில் நின்றுச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? கடன் வாங்க வேண்டி வந்துருமா? இல்லது எக்ஸ்ட்ரா இஎம்ஐயோட தொகை ஜாஸ்தி ஆகுமா? அப்போது ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு 40,000 இஎம்ஐ அப்படின்னு இருக்குது, திடீர்னு 55,000 இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா எவ்வளோ பட்ஜெட்டில் துண்டு விழுகு இல்லைங்களா? அப்போ யார் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கணவனும் மனைவியும் தான் கஷ்டப்படுவாங்க. இப்போது இவங்களுக்கு ராகுவால் கஷ்டம் வந்ததா இல்லை அந்த ராகு தூண்டிவிட்ட ஆசைகளால் கஷ்டம் வருதா? அப்போது நம்ம ஆசைகளை நம்ம அடக்கிட்டோம் அப்படின்னாலே ராகுவால் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அந்த மாதிரி தான் நல்ல ராகு இந்த மாதிரி பிரச்சனைகளை தூண்டிவிடும். அதாவது அழகாக இருக்கணும், பெருசாக இருக்கணும், பிரம்மாண்டமாக இருக்கணும், எல்லாரும் செஞ்சதை விட நம்ம இன்னும் சூப்பராக செய்யணும் அப்படிங்கிற ஆசைகளை நல்லா இருக்கிற ராகு தூண்டி விட்டுருவாருங்க. அப்படி தூண்டி விடும் பட்சத்தில் நீங்கள் நிறையா பெரிய செலவாளியாக இருப்பீங்க. ஓகேங்களா? இப்போது அதே ராகு கொஞ்சம் தந்திரத்தன்மையோடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
என்ன பண்ணுவாங்க, அதே பிரச்சனை தான். இதே மாதிரி இப்போது அந்த 40 லட்ச ரூபா பட்ஜெட் போட்ட ஒரு ஹஸ்பண்ட் வந்து அந்த மனைவி வந்து நேரடியாக சொல்ல மாட்டாங்க. அந்த கணவர் இல்லாதப்போ அந்த வேலை செய்கிற ஆட்கள்கிட்ட இன்னும் இந்த மாதிரி செய்யுங்க, இன்னும் அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வேலை செய்ய எக்ஸ்ட்ராவாக வேறு வேலைகளை செய்ய தூண்டி விடுவாங்க. அதே போல் எந்த பெயிண்டிங்கெல்லாம் எந்த கம்பெனி பேசியிருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு திரும்பியும் இந்த மாதிரி வேண்டாம், இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கணவருக்கே தெரியாமல் அந்த வேலைகளையெல்லாம் செய்ய சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த நல்ல ராகு கூட நேரடியாகவே பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும். இந்த தந்திர ராகு என்ன பண்ணும், அவங்களுக்கே தெரியாமல் பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டு கடைசியில் ஒவ்வொரு பில்லு வர்றப்பவும் தான் அந்த பட்ஜெட் வந்து 55,000 பக்கம் போயிடுச்சு அப்படிங்கிறதே அவங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் தான் என்னடா செய்கிறதுன்னு சொல்லி ரொம்ப திண்டாடி போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரியான பிரச்சனைகளை இந்த தந்திர ராகு கொடுக்கும். அதே போல் இந்த தந்திர ராகு இந்த போதை வஸ்துக்கள் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய பழக்கிவிடும். இந்த காலத்தில் வந்து பெண்களுமே வந்து ட்ரிங்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் அந்த போதையாக இருக்கணும், ஒரு எல்லாத்தையுமே ருசித்து பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆசைகளையெல்லாம் தூண்டி விட்டு அதை செஞ்சு பார்த்தா என்ன, ஒரு தடவை செய்யலாம், அந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் இந்த தந்திர ராகு உங்களுக்கு அது செஞ்சு விட்டுரும். அதனாலையும் வாழ்க்கையில் நிறைய சிரமங்கள் வரும். இது எல்லாம் உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக்க முடியாததுனால தான் வருதோ தவிர அந்த ராகுனால தான் வருது அப்படின்னலாம் நம்ம சொல்லவே முடியாது. நம்மளை கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வல்ல ராகு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்கெங்கெல்லாம் இருந்து பணத்தை வந்து அவங்க கைப்பற்ற முடியுமோ அந்த இடத்துல எல்லாம் இவங்க அந்த வேலைகளை பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவங்க அந்த வீடு கட்டிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அந்த 40 lakhs பட்ஜெட் போட்டு அதையே நம்ம எடுத்துக்கலாம். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம்லாம் இப்போ கொடுக்க முடியாது, நீங்கள் இன்னும் அதை முடிக்கல, அந்த வேலையை முடிக்கல. ஏன்னா இவங்க வந்து ராகு வேலை செய்கிறவங்களே ஒரு மமதையோடு தான் இருப்பாங்க, அகங்காரம் இருக்கும், அதாவது தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதில் அவங்க நான் அங்கே போயிருந்தேன், அவன் அப்படி பண்ணி வச்சுருக்காங்க, இந்த பட்ஜெட்டுக்கே எவ்வளோ அட்டாசமாக கட்டி கொடுத்துருக்காங்க தெரியுமா, நீங்கள் என்னென்னா ஒன்றுமே பண்ணலை, இதுக்கெல்லாம் என்னால் பணம் கொடுக்கவே முடியாது, இன்னும் நீங்கள் அது பண்ணி கொடுக்கணும், நீங்கள் இது பண்ணி கொடுக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு சொல்லி ஒரு 40 லட்ச ரூபாய் பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு வீட்டை ஒரு 50 லட்ச ரூபாய் பட்ஜெட் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அவனுக்கு கொடுக்கறது வெறும் 40 லட்ச ரூபாய் தான் கொடுப்பாங்கங்க. அதை மீறி அவங்க எதாவது பேசினாங்கன்னா, எனக்கு அவங்கள தெரியும், எனக்கு இவங்கள தெரியும், உன்னை அப்படி பண்ணிடுவேன், உன்னை இப்படி பண்ணிடுவேன், உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன், அப்படியெல்லாம் மிரட்டி ஆளுகளை, அதாவது ரொம்ப பந்தாவாக பேசி மிரட்டி அவங்களும் சரி இவங்க கூட எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பணத்தை வந்து எந்தெந்த இடத்துலையெல்லாம் கொடுக்காம ஏமாற்ற முடியுமோ, அடுத்தவங்கிட்டேருந்து பிடுங்க மாட்டாங்க வல்லத்தன்மை இருக்கவங்க. ஆனால் தங்களோட பணம் வெளியே போகாமல் எப்படியெல்லாம் அடுத்தவங்களை பயமுறுத்தி மிரட்டி தன்னோட கெத்தை காமிச்சு அந்த மாதிரி எல்லாத்துக்கிட்ட இருந்தும் பணத்தை இவங்க வந்து கொடுக்காம இவங்க பணத்தை பத்திரப்படுத்திக்குவாங்க. அந்த மாதிரி வேலைகளை இந்த வல்ல ராகு செய்யும். அதே போல் இவங்களும் போதையா சாமிகளாக தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு போதை, பண போதை, அகங்கார போதை, ஒரு திமிரு, அந்த மாதிரி விஷயங்கள் எப்போவுமே இது எல்லாமே இவங்களோட போதைன்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது. அடுத்து கெட்டத்தன்மையோட ராகு இருந்துருச்சு அப்படின்னா இவங்க தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தவறான விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஈடுபடுறவங்க இந்த ராகு கெட்டு இருக்கிற ஜாதகர்கள் தான். இவங்க பழக்க வழக்கங்களும் தவறாக இருக்கும், சொல்கிறக்கே அது சொல்லவே நல்லாவே இருக்காத விஷயங்களை தான் இவங்க செய்வாங்க. இந்த தண்ணி அடிச்சுட்டு பயங்கர சலம்பல் பண்ணுறது, எல்லாத்தையும் மிரட்டுறது, ரோட்டில் எதிரில் வர்றவங்களையெல்லாம் கைப்பிடிச்சி இழுக்கிறது, அந்த மாதிரி எல்லா வேண்டாத வேலைகளையும் இவங்க தான் செய்வாங்க. அதே போல் இந்த வீட்டுக்குள்ளேயும் மனைவி அடிக்கிறது, குழந்தைங்களோட பிரச்சனை பண்ணிக்கிறது, தப்பான விஷயங்கள் எல்லாமே இவங்க இந்த ராகு கெட்டு இருக்கிற இதில் தான் செய்வாங்க.
அந்த மாதிரி இந்த சின்ன பசங்க இந்த பக்கத்து வீட்டு பாத்ரூமை போய் எட்டி பார்க்குறது, அந்த மாதிரி செய்யவே வேண்டாத தேவையே இல்லாத தவறுகளை இவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த ராகு கெட்டுப்போன ஜாதகர்கள். கேரளாவில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பொண்ணு, அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு, நல்ல அழகான லட்சணமான பொண்ணு, எம்பிபிஎஸ் டாக்டரு. அந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு அந்த டியூட்டியில் இருந்திருக்கு நைட் டைமில். அப்போது அந்த ஆள் வந்து ஏதோ போலீஸ் கேஸில் மாட்டி போலீஸ் தான் கூட்டிகிட்டு வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கு. அந்த ஆளை வந்து செக் பண்ணுறதுக்காக இந்த பொண்ணு பக்கத்தில் போகுது. இதுக்கும் அந்த ரூம்குள்ளேயே 2 போலீஸும் இருக்காங்க. அந்த பேஷண்ட்டே அங்கே இருக்கிற ஏதோ ஒரு சிசர்ஸ் எடுத்து அந்த பொண்ணை கொன்னுடுறார் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ராகு அது வந்து பிரம்மாண்டமாக இதுதான் வந்து இப்படியெல்லாம் நடக்கும்னு யாரும் எதிரே பார்க்க மாட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒருத்தரை வந்து கொலை பண்ணுறது அப்படின்னா அது ஒரு நியாயமான விஷயம். எந்த காரணமுமே இல்லாமல் அந்த பொண்ணு யாருன்னு அந்த கொன்னவனுக்கு தெரியாது, அந்த போலீஸ் கூட்டிகிட்டு வந்த ஆள் யாருன்னு இந்த பொண்ணுக்கு தெரியாது, யார் என்னன்னு கூட தெரியாது. எங்கேயோ இருக்கிற கோபத்தை கொண்டு வந்து இந்த பொண்ணு மேலே காட்டினது அப்படிங்கிறது தான் ராகு செய்கிற வேலைகங்க. காரண காரியத்தோடு செய்கிறது சனி. ஆனால் ராகு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எந்த ஒரு தேவையும் இல்லாமல் என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு நினச்சி செய்கிறது தான் ராகு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ராகுங்கிறது எப்போ என்ன செய்யும் அப்படின்னே தெரியாது. ஆனால் அது காரணம் வந்து அந்த ஜாதகர்களாக கூட இருக்க மாட்டாங்க. அது ஏதேதோ பிரச்சனைகள்னால இவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ராகுவை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் இன்னும் பின்னாடி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.